கருப்பு ஆடையை தவிர்க்க வேண்டிய ராசிகள். ஒரு சில வீடுகளில் கருப்பு நிற உடை அணிவதை தவிர்க்க கூறி வீட்டில் உள்ள பெரியவர்கள் கூறுவார்கள். கருப்பு நிற உடை அணிந்தால் நம் குடும்பத்திற்கு ஆகாது என்றெல்லாம் சொல்லி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். சனி தோஷம் இருப்பவர்கள் கட்டாயம் கருப்பு நிற உடையை உடுத்தக்கூடாது. கண்டகச்சனி, ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம் சனி என்ற எவ்வித சனி தோஷம் இருந்தாலும் நீங்கள் கருப்பு நிறத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. லக்ன அடிப்படையில் மேச லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் ஆகிய லக்னக்காரர்கள் கருப்பு நிற உடையை அணிந்து கொண்டு செல்வதை தவிர்ப்பது உத்தமம். நீங்கள் பொய் பேசுவீங்களா? பொய் பேசுவாங்க, அதில் மாஸ்டர் தான். என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம், கும்பம். நான் பொய் பேச மாட்டேன், ஆனால் பேசுவாங்க. என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம், மீனம், சிம்மம் ராசிக்காரர்கள் பொய் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பொய் பேசுவாங்க. தன்னை காப்பாற்ற பொய் பேசுவாங்க. எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி, ரிஷபம் ராசி. அரிதாக பொய் பேசுவார்கள் அல்லது பொய் பேச மாட்டாங்க. மகரம், தனுசு, மிதுனம். முகத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க. முகத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க மற்றும் வசீகரமான தோற்றத்தை பெற நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கோரோசனை எனும் பொருளை தினமும் நெற்றியில் இட வேண்டும். இறை வழிபாட்டிற்கு இறை சக்தியை நிலைநிறுத்துவதற்கு இந்த பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கோரோசனைக்கு அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மையும் உண்டு. அடுத்தது சிகப்பு சந்தனம். மனதிற்கு குளிர்ச்சியை கொடுத்து சாந்தப்படுத்தும் சக்தி இந்த சிகப்பு சந்தனத்திற்கு உண்டு. உங்கள் முகத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த கோரோசனை என்ற பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். பண கஷ்டம் தீர வேண்டுமா? வீட்டில் இந்த இடத்தில் பூக்களை வையுங்கள். வீட்டில் வடகிழக்கு திசை செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது. இந்த இடத்தில் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சிறிது மல்லிகை பூக்களை வைத்து தினமும் வைத்து வருவதால் உங்கள் பண கஷ்டம் குறைய துவங்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும். கழிவறை தென்கிழக்கு மூலையில் உள்ளதா? உங்களது வீட்டின் கழிவறை தென்கிழக்கு மூலையில் கட்டாயம் இருக்கக்கூடாது. முடிந்தவர்கள், சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் இதை மாற்றி அமைக்க முடிந்தால் மாற்றிவிடலாம். முடியாதவர்கள் ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமாக இந்து உப்பை வாங்கி கழிப்பறை அலமாரியிலோ அல்லது ஜன்னல் ஓரத்திலோ வைத்து விட வாஸ்து பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான இந்து கல்லுப்பை வாங்கி அதை ஜன்னல் ஓரத்திலோ அல்லது அலமாரியிலோ வச்சிங்கன்னா உங்களுக்கு வாஸ்து பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அது மாதிரி சொந்த வீடு இருக்கிறவங்க கழிவறையை மாற்றிக்க முடிஞ்சால் கட்டாயமாக மாற்றிக்கங்க. எண்ணெய் குளியல். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருதயத்தில் தாபம், திங்கள் கிழமை பொலிவு தரும் மேனி, செவ்வாய் அற்ப ஆயுள், புதன்கிழமை செல்வநிலை மேலோங்கும், வியாழன்கிழமை தரித்திரம் தாண்டவமாடும்,
வெள்ளி ஆண்களுக்கு ஆபத்தை தரும். சனி தீர்க்க ஆயுள் தரும். பெண்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாக்கிய விருத்தி தரும். வெள்ளி சௌபாக்கியவதியாக வாழ்வார்கள். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க கவனமாக குளிங்க. பூமிக்கு வரும் இறந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் தேய்பிறையில் வரும் பிரதமை திதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய பிரதமை திதி வரை 16 நாட்கள் யமனின் அனுமதி பெற்று பூமிக்கு இறங்கி வருவதாக ஐதீகம். அப்போது தம்முடைய சந்ததியினர் கொடுப்பதை விரும்பி ஏற்பன. எனவே இந்த காலத்தில் காலமான முன்னோருக்கு ஏதாவது படைத்து வழிபடுவது சிறப்பு. இறந்தவர்கள் பூமிக்கு வரும்போது நம்மளால் என்ன முடியுமோ அதை சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக அவங்கள வாழ்த்திட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. இது பெண்களுக்கான தகவல். மஞ்சள் நூல் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் கோவிலில் அங்கப்பிரசனம் செய்யக்கூடாது. பெண்களின் மார்பு பகுதி பூமியில் படக்கூடாது. கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது. பெண்கள் எப்போதும் முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது. கோயிலில் தெய்வத்தை வணங்கும் போது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து வைத்து கொண்டு முன்னெற்றியை தரையில் படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும். மறந்தும் இந்த பொருட்களை உங்கள் பர்சில் வைக்காதீங்க. பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். நாம் பணம் வைக்கக்கூடிய பர்சில் சில பொருட்களை வைப்பதால் அதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை ஆற்றலால் நமக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கிழிந்த சேதமடைந்த ரூபாய் நோட்டுகளை பழைய ரசீதுகளை வைக்காதீர்கள். உடைந்த சிறிது பொருட்கள், பழைய அல்லது சேதமடைந்த நாணயங்கள், கிழிந்த சாமி படங்கள் இந்த ஒரு பொருட்களை வைத்திருப்பதால் நிதி இழப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பன்மடங்கு அதிகரிக்கும். 3ஆம் பிறையை எல்லோராலும் பார்க்க முடியாதது ஏன்? 3ஆம் பிறையானது இரவு தோன்றும் சில நிமிடங்களுக்கு முன்பாக வானில் தோன்றி மறைந்து விடும். அதனால் 3ஆம் பிறை நிலவை எல்லோராலும் பார்க்க முடியாது. ஒரு சிலரால் மட்டுமே பார்க்க முடியும். 3ஆம் பிறை சந்திரனை காணும் போது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம என்று கூறி வணங்கிட சிவன் அருள் கிடைப்பதுடன் வாழ்வில் வற்றாத செல்வம் கிடைக்கும். கோவிலுக்கு சென்று வந்ததும் செய்யக்கூடாதவை: கோவிலில் கொடுக்கும் விபூதி, குங்குமம், பிரசாதத்தை நாம் அப்படியே கொண்டு வந்து கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது. அதை பூஜை அறையில்தான் வைக்க வேண்டும். அதேபோல் விபூதி, குங்குமத்தை மடித்து கொண்டு வந்திருக்கும் பேப்பரில் இருந்து எடுத்து மாற்றி வைத்துவிட வேண்டும். கோவிலுக்கு சென்று வந்தவுடன் அசைவம் சாப்பிடுவதை அறவே தடுத்து விட வேண்டும். தினம் 1 நிமிடம் முருகனிடம் இப்படி கேளுங்கள், கேட்டதெல்லாம் கிடைக்கும். முருகனிடம் சென்று வேலை, காசு, பணம், வசதி என கேட்காமல், முருகா, இந்த ஏழையின் மனதில் ஒரே ஒரு நாள் வந்து குடியேறு என்று கேட்டால் மட்டும் போதும். நாம் இதுவரை கேட்டது, கேட்காதது, நமக்கு வேண்டியது என அனைத்தையும் முருகன் தன்னுடைய 12 கைகளால் அள்ளி அள்ளி கொடுப்பார். விதவை பெண்கள் குங்குமம், பூ வைக்கலாமா, வைக்கக்கூடாதா என பார்க்கலாம் வாங்க. குங்குமம்,
பூக்கள் என்பது பெண்களுக்கு பிறவிலேயே கொடுக்கப்பட்டது. கணவன் இறந்த பிறகு குங்குமம், பூக்கள் சூடக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறவில்லை. தாலியும் பொட்டும் தான் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இங்கு சுமங்கலி பெண்கள் தான் பொட்டு வைக்க வேண்டும். விதவை பெண்கள் பொட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை சாஸ்திரங்கள். இங்கு சாஸ்திரம் கூறுவது பொட்டு வைக்கக்கூடாது என்பதன் அர்த்தம் பெண்கள் தங்கள் தாலியில் வைக்கும் பொட்டை உணர்த்துகிறது. பெண்களின் கால் தூங்கும் பொழுது எந்த திசையில் இருந்தால் கோடீஸ்வரி ஆவார்கள் தெரியுமா? பெண்கள் தூங்கும்போது அவர்களின் கால் வடக்கு திசை நோக்கி இருந்தால் அவர்களுக்கு மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். பெண்கள் தூங்கும்போது அவர்களின் கால்கள் கிழக்கு திசை நோக்கி இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள், உடல் நலக் கோளாறுகள் ஏற்படும். அதிக பணம் சேர பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும். முழு பாசிப்பருப்பை நீரில் ஊற வைத்த பின் வெல்லம் கலந்து பசுவிற்கு அளித்தால் பணத்தடை நீங்கும். வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. குடும்பம் வளமாக இருக்க பெண்கள் செய்யக்கூடாதவைகள். உங்கள் வீட்டு வருமானத்தை வெளிப்படையாக யாரிடமும் கூறாதீர்கள். வீட்டு கஷ்டம் நஷ்டங்களை வெளி ஆட்களிடம் பகிரவோ புலம்பவோ செய்யாதீர்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து முரண்பாடுகளை மூன்றாவது நபர் தலையீடு இல்லாமல் தீர்த்து கொள்வது சிறப்பு. நீங்கள் புதிதாக எது வாங்குவதாக இருந்தாலும் அதை முன்கூட்டியே யாரிடமும் கூறாதீர்கள். குழந்தைகளின் முன்னால் நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்கள். உங்கள் குடும்பத்தை இன்னொரு குடும்பத்துடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். மனை வாங்குபவர்கள் கவனிக்க வேண்டியவை. மனையை திசைகளாக பிரித்து கொள்ள வேண்டும். மனையின் பிரம்மஸ்தானம் மனையின் சக்தி மையமாகும். 8 திசைகளும் எல்லா மனை வீட்டிற்கும் உண்டு. அஷ்டதிக்கு பாலகர்கள் முறையாக அமைந்துவிட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிறைந்து அஷ்டலட்சுமி குடியிருக்கும் கோயிலாகவே வீடு இருக்கும். சிறு குடிசை என்றாலும் வாஸ்துப்படி அமைத்துக் கொள்வது கவலையற்ற வாழ்க்கையை தரும். இவை பொதுவான கணிப்புகள். அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். நீங்கள் கேட்டதெல்லாம் பெற்றுத்தரும் வசீகர மந்திர வார்த்தை. ட்ரீம். மேலுள்ள இந்த மந்திர வார்த்தையை தினந்தோறும் உங்களால் முடிந்த நேரத்தில் அடிக்கடி சொல்லி வரும் போது உங்களை சுற்றி ஒரு தெய்வீக ஆற்றல் உண்டாகும். நீங்கள் அடைய விரும்பும் விஷயங்கள் எல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வார்த்தையினை பயன்படுத்தி பலன் பெறுங்கள். வீடு கட்ட தொடங்கும் முன் தெரிந்து கொள்ள வேண்டியவை. சித்திரை மாதம் வீண் விரயம் ஆகும். வைகாசி மாதம் ஜெயம் உண்டாகும். ஆனி மாதம் மரண பயம் உண்டாகும். ஆடி மாதம் கால்நடைகளுக்கு நோய் நொடி உண்டாகும். ஆவணி மாதம் குடும்ப ஒற்றுமை உண்டாகும். புரட்டாசி மாதம் நோய் நொடி உண்டாகும். ஐப்பசி மாதம் கலகம் உண்டாகும். கார்த்திகை மாதம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். மார்கழி மாதம் தொடங்கிய வேலை
பாதியில் நிற்கும். தை மாதம் கடன் சுமையை அதிகரிக்கும். மாசி மாதம் சகல சௌபாக்கியங்களும் அதிகரிக்கும். பங்குனி மாதம் சுவர் கூட எழும்புவது கஷ்டம். கொட்டி குடுக்கும் குரு அள்ளப் போகும் ராசியினர். இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. மே 14ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயணம் செய்ய உள்ளார். குரு பார்க்க கோடி நன்மை என்ற மந்திரத்தை ஏற்றாற்போல மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை பட போகும் ராசியினர் தனுசு ராசி, கும்பம் ராசி, துலாம் ராசி. குரு பகவான் உங்கள் ராசியில் தற்போது பயணம் செய்வதால் உங்களின் நிதி நிலைமையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார்.